இன்றைக்கி நாங்கள் திருச்சியில் மாநில செயற்குழு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 21,515 ஆசிரியர்களுக்கும் மீண்டும் எவ்வித ஒரு தேர்வும் இல்லாமல் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுள்ள தகுதி தேர்வு மற்றும் தமிழ் தகுதி தேர்வு அடிப்படையில் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிட வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த செயற்குழு கூட்டம் துவங்கியுள்ளது. மேலும் எங்களோட பிரதான கோரிக்கைகளில் எங்களோட தீர்மானமாக ஒரு 5 தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம புகழ்ந்துட்டுருக்கோம், பல வருடங்களாக புகழ்ந்துட்டுருக்கோம். அதே போல் காரணம், கல்வி கற்திறந்தவர் காமராசர் என போற்றப்படுகிறார். துவக்கப்பள்ளியில் 6000 துவக்கப்பள்ளிகளை அவர் இழுத்து மூடிய கண்டிஷனில் இருக்கும் பொழுது அந்த 6000 துவக்கப்பள்ளிக்கு உயிர்ப்பு கொடுத்ததுனால தான் அந்த பெயரை தந்தை பெரியார் அவர்கள் காமராசர் அவர்களுக்கு வழங்குறாங்க. அதே போல் தந்தை பெரியார் அவர்களையும் கர்ம வீரர் காமராசர் அவர்களையும் கொள்கை தலைவராக வைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயண்ணா அவங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். விஜயண்ணா, நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம். காமராசர் அவர்களுக்கு எப்படி 70 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு புகழும் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாகவும் கல்வி கண் திறந்தவர் என்ற ஒரு பெயரும் இருப்பது போல உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு 100 ஆண்டு காலம் உங்களை போற்றக்கூடிய வகையில் வாழும் காமராசராக கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் ஒரு சிறந்த ஒரு திருப்பு முனையாக ஏற்பட வேண்டுமெனில் இப்போ இருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ எப்படி 6000 பள்ளிகள் இழுத்து மூடிய கண்டிஷனில் இருக்கும்போது காமராசர் அவர்கள் அந்த பள்ளிகள்லாம் திறந்தாரோ, அதே போல் தொடக்கப்பள்ளியில் 13 ஆண்டு காலமாக ஒரு சிங்கிள் போஸ்ட்டு கூட போடாமல் டெம்பரவரி டீச்சர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. கடந்த ஆட்சியில் வெறும் 2000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது. ஆனால் இப்போ 30,000 காலி பணியிடங்கள் இருக்குது. 30,000 காலி பணிகள் இருக்கிற நிலையில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா தேர்வுகளையும் எழுதி எல்லா தேர்வுகளையும் தங்களுடைய தகுதியை நிரூபித்துள்ள 21,515 ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பணி நியமனம் வழங்கும் பொழுது உங்களை நாங்கள் வாழும் காமராசராக பார்ப்போம். எங்கள் வாழ்நாள் முழுவதும், எங்கள் உயிருள்ளவரை, எங்கள் தலைமுறை உள்ளவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களை போற்றி புகழுவோம். வாழும் காமராசராகவே நாங்கள் நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு தொடக்க கல்வி உயிர்ப்பு பெறும். அதாவது உயர்கல்வியில் நாம் 52.29% இருந்தாலும் தொடக்க கல்வியில் தொடர்ந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. 4000 ஓராசிரியர் பள்ளிகள் இருக்குது. 2500 ஒற்றை மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது சிங்கிள் டிஜிட் மாணவர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2500 இருக்குது. இதே நிலை போச்சுன்னா இன்னும் கூடிய விரைவில் 7000 துவக்க பள்ளிகள் இழுத்து மூடிய வேண்டிய கண்டிஷனில் வரும். என்ன காரணம்னா, இப்போ ஒரு ஒற்றை மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கும் பொழுது அடுத்தடுத்த ஆண்டுகளில் 2500 ஸ்கூல்ஸாக மூடிட்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 துவக்கப்பள்ளிகள் இழுத்து மூடும் சூழ்நிலை இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு கருத்தாக தான் நாங்கள் சொல்கிறோம், அட்வைஸாக கூட இல்லை. முதலமைச்சர் அண்ணா, விஜய் அண்ணா, நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம். நீங்கள் அதாவது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் ஏன் சூப்பர் டீச்சர் இல்லை? நிதித்துறை செயலாளர் பேசும் பொழுது சூப்பர் டீச்சராக இந்த 21,515 ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் போது, மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்றோர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் அவர் வைக்கணும். நான் இருக்கேன், உங்கள் விஜய் நான் இருக்கேன், என்னை நம்பி அரசு பள்ளியில் உங்கள் மாணவர்களை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசும் பொழுது அதிகப்படியான வாக்குகளை எப்படி பெற்று வெற்றி பெற்றாரோ அதே போல் அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கை வரும். பெற்றோர்கள் நம்பிக்கை பெறுவார்கள். சேர்க்கை விகிதம் அதிகமாகும். சேர்க்கை விகிதம் அதிகமானால்தான் ஆசிரியர்களின் எண்ணிக்கை உயரும். ஏற்கனவே துவக்க பள்ளிகளில் இழுத்து மூடக்கூடிய கண்டிஷனில் மத்திய அரசு 210 ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷம் டேட்டா படி 210 ஸ்கூல் இழுத்து மூடிருக்காங்க. எனவே அதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். 2013 ஏதோ ஒரு தேர்வு எழுதி எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. ஒரு தேர்வு எழுதி நாங்கள் கேட்கல. 2013 4 தகுதி தேர்வு எழுதியிருக்கோம். 2024 தமிழ் தகுதி தேர்வோடு சேர்ந்து நியமன தேர்வும் எழுதியிருக்கோம். இப்படி 5 தேர்வுகளில் படிப்படியாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 21,000 பேரும் குறைந்தது 2 தேர்வில் பாஸ் பண்ணியிருப்போம், இல்லை 4 தேர்வுலையும் பாஸ் பண்ணியிருப்போம். இதில்
50% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்வு இந்த 1 to 5 இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி தான். இதில் கிட்டத்தட்ட 16,000 பெண் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1,500க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா இந்த துறையை நம்பி அவங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், இதிலே நாங்கள் புதைச்சிட்டோம். அதாவது தேர்ச்சி பெற்றும் வாழ்க்கையில் தோல்வி பெற்றவங்க யாருன்னா அது நாங்களாக தான் இருப்போம். ஒவ்வொரு தேர்விலும் தேர்ச்சி பெறுவோம், வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே வரும். இந்த நிலை மாறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதாவது கடந்த ஒரு நியமன தேர்வு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். கடந்த ஸ்பெஷல் டீச்சர்களுக்காக பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு தேர்வு நடைபெற்றது. அதில் 8ஆம் வகுப்பு வரை 10ஆம் வகுப்பு வரை கேள்வி கேட்கும் போது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்தீங்களோ அந்த அடிப்படையில் தானே தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பது நியாயம். அதே போல் தான் நாங்களும் கேட்குறோம். 1ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய எங்களுக்கு குரூப் 1 லெவல் எதுக்கு கொஸ்டின் கேட்குறீங்க? உங்கள் சிலபஸ் குரூப் 1 லெவல் இருக்குன்னா நாங்கள் ஏன் டீச்சராக இருக்கணும்? எங்களுக்கு குரூப் 1 போஸ்டிங்ஸே கொடுத்துருக்கலாம்ல. அப்போது கேள்வியை மிக கடினமாக கேட்பது, காலி பணியிடங்களை மிக குறைவாக காண்பிப்பதெல்லாம் சென்ற ஆட்சியில் இருந்தது. கடந்த 2021லேருந்து 2025 5 ஆண்டு காலத்தில் 2,68,000 கோடி நிதியை ஒதுக்கிவிட்டு வெறும் 2,000 சொற்பமாக காலி பணியிடங்களை நிரப்பியதும் அரசின் தோல்விக்கு காரணம். ஆட்சி மாற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணம். இனி ஒரு சூழல் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய அனைத்து காலி பணி 30,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக கூட்டணி கட்சி தலைவர்களும் மற்றும் கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு வராங்க. சட்டமன்றத்தில் மாண்புமிகு சௌமியா அன்புமணி தெரிவிச்சிருக்கிறாங்க, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு, மாண்புமிகு தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிச்சிருக்காரு, மாண்புமிகு துரை வைகோ அண்ணன் தெரிவிச்சிருக்காங்க. பல கட்சி தலைவர்கள், முக்கியமாக மக்களுக்காக எப்போதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு முதல் கட்ட அறிக்கையாக சென்ற ஆட்சிக்கும் கொடுத்தார், இந்த ஆட்சியிலும் கொடுக்கிறார். அதே போல சிபிஎம்மில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சென்ற ஆட்சியிலும் கொடுத்தாங்க, இந்த ஆட்சியிலும் கொடுத்தாங்க. நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று தான், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அதாவது கிராம சபை கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதை கொஞ்சம் கருத்தில் பாருங்க. கலெக்டர் ஆஃபீஸில் என்ன உங்களுக்கு மனு கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் கருத்தில் கவனிங்க. உங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறாங்க, என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்க. அதே போல் மாணவர்கள் சார்ந்த ஆசிரியர்கள் இன்னும் பல துறைகள் சார்ந்தவங்க கலெக்டர் அலுவலகத்திலையும் 1100 நம்பர்லையும் முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கும் தபால் வழியாக 2,000-3,000 மனுக்களை அமைச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அனலைஸ் பண்ணுங்க. அதுக்காக ஒரு துறை இருக்கு, முதலமைச்சர் தனிப்பிரிவுனே இருக்கு. என்னென்னலாம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சட்டப்படி அறிவியல் பூர்வமாக எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் கவிதாங்கிற ஒரு டீச்சர், அவங்க ஏற்கனவே 2017-2019 தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2024 நடைபெற்ற நியமன தேர்வுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு சென்னையில் இருந்து ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம், உண்ணாநிலை போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அப்போது இல்லை என் கையில் 3 மாதம் குழந்தை இருக்குண்ணே, என்னால் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். இப்போ 17/7/2026 சென்னை ராஜரத்னமில் ஒரு போராட்டம் நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த போராட்டத்தப்போ அவங்க கூப்பிடும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா என்னோட கணவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், நீங்கள் கூப்பிடும்போது 3 மாதம் கை குழந்தையாக இருந்துச்சு, இப்போ 9 மாதம் கை குழந்தையாக இருக்குது, அதனால் என்னால் வர முடியலன்னு சொல்கிறாங்க. கடந்த வாரம் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப மிகுந்த சங்கடத்தோடு நான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன். இத்தனை நாள் ஆனால் எனக்கு வேலை கிடைச்சிருமா, வேலை வாய்ப்பு கிடைச்சிருமான்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேலை வேணும்லாம் கேட்கல, எனக்கு விடோ சர்டிஃபிகேட், விதவை சான்றிதழ் வாங்குறது எப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னு கேட்டால் இந்த துறையில் என் வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு 9 மாதம் கை குழந்தை இருக்குது, அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இதில் நம்பிக்கையே இல்லை, வேறு டிஎன்பிசியோ இல்லை வேறு காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயோ நான் கலந்துக்கிட்டு நான் அதில் உள்ளே போயிடுறேன், அதனால் எனக்கு விடோ சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படின்னு சொல்லி கேட்குற நிலைமையில் இருக்கும். எல்லா தினக்கூலிகளாகவும் ரொம்ப மோசமான சூழ்நிலை எங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டுருக்கோம். 40-50 வயசு கடந்துருச்சு. தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மீண்டும் தேர்வு வைப்பது இது நியாயமான முறையில், மக்களாட்சி முறையில், ஜனநாயக முறையில் இதெல்லாம் சரி செய்யணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 60 ஆண்டு கால பிரச்சனையை 6 மாதத்தில் தீர்த்து வைங்கன்னு நான் சொல்லலை. எங்களுக்கு ஒரு அரசாணை வேணும். மீண்டும் ஒரு தேர்வு இல்லை,
தேர்ச்சி பெற்றவர்களிலிருந்து தான் நாங்கள் தேர்வு செய்வோம் என்ற அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என பத்திரிகையாளர் வழியாக, ஊடகங்கள் வழியாக இருகரம் குப்பி வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். இது தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எழுச்சிமிக்க ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். கடந்த ஆட்சி காலத்தில் எங்களால் அமைச்சர்லாம் சந்திக்கவே முடியல, விரட்டி அடிக்கப்பட்டோம். ஆனால் இப்போ அவரே எங்களை அழைக்கிறார். அவரே வந்து QR கோடு கொடுத்துட்டு எப்போ சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தரார். ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து மேற்கொள்கிறோம், கலந்துக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் அதில் வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்குதுன்னா, பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பாதிக்கப்பட்டவங்களோட குரலாக அரசு இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களோட பிரச்சனையை அரசு கேட்கணும். மீண்டும் ஒரு அதிகார வர்க்கத்தை கொண்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்டி அவர்களுடைய கருத்துக்கள் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்ற ஆட்சியில் என்ன ஏற்பட்டதோ அதை விட இன்னும் மோசமான சூழ்நிலை தான் எங்களுக்கு ஏற்படும், அரசுக்கும் ஏற்படும், அவப்பெயர் தான் ஏற்படும். எனவே பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் அழைத்து அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, சட்டப்பூர்வமாக என்ன நடைமுறைக்கு இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன கேட்குறோன்னா சார், சில பேர் வந்து சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு இல்லை, அடுத்த எக்ஸாம் போய் ப்ரிப்பேர் ஆக வேண்டியதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே 3 வருடங்களுக்கு முன்பு 3 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சுட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட எக்ஸாம் நடத்தலை. 12,000 போஸ்டிங்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஏன் எக்ஸாம் நடத்தலை? அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சுமார் 40,000 கோடி என்ன ஆச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு அடுத்தது கடந்த 2 வருஷமாக நோட்டிஃபிகேஷனில் எங்கள் SGT, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான எக்ஸாமே இல்லை. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறோம்? வெறும் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார்னு சார் திருச்சியில் ஒருத்தர் இருக்கார், 50 வயசு நெருங்கிருச்சு. நீங்கள் சொன்ன எல்லா தேர்வும் எழுதிட்டார். ஃபிசிக்கல் அவர் வந்து ஹேண்டிகேப்பாக இருக்காங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. 40-50 வயசு கடந்துட்டார். 4 புத்தகங்கள் மாறிடுச்சு. இன்னும் அவர் எத்தனை புத்தகத்தை படிப்பார்? நான் அமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டீங்களா? உங்களோட கோரிக்கையில் சொன்னீங்களா? அவர் என்ன சொன்னார்? இல்லை, அமைச்சர் வந்து சொன்னது ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கோங்கன்னு சொன்னார். நிதி இல்லைன்னு ஒரு காரணம் ஏற்கனவே சொன்ன அரசு வந்து நிதி இல்லைன்னு சொன்னார். நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறோம். நிதி இல்லைங்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்குன்னு சொல்லி கேட்கல. பாதுகாக்கப்பட்ட ஆசிரியர்களாக ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நாங்கள் பணி நியமனம் வழங்குவோம், இன்னொரு தேர்வு வைக்க மாட்டோன்னு ஒரு ஜிஓ கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாக கேட்டேன். பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை 24ஆம் தேதி வரப்போகுது. 3100 கோடிக்கு மட்டும்தான் நிதித்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க. இந்த இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோன்னு. இன்னும் 41,000 கோடிக்கு எந்த அறிவிப்பும் எங்களுக்கு தெரியல. ஒருவேளை 24ஆம் தேதி நாங்கள் கொடுத்த இந்த கோரிக்கை மனுக்கள் அடிப்படையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வழங்கிய பிறகுதான் மீண்டும் ஒரு தேர்வு என்பதை பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் சார்.